Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. இந்த முக்கிய செய்தியை பற்றி செய்தியாளர் மாரிசாமி நேரார் இந்த நீதிமன்ற நிகழ்வுகளை உற்று கவனித்தவர். மாரிசாமி, நீதிபதிகளுடைய அப்சர்வேஷனை சொல்லுங்க. அரசுடைய கொள்கை முடிவில் தலையிடலன்னு சொல்றாங்க, பட் இது ஒரு டெம்பரவரி நேச்சர்ல வைக்கிறாங்களே, என்ன காரணம் விரிவா சொல்லுங்க. கரூர் கூட்ட நெரிசல் ஏற்கனவே நடந்த தமிழக முதல்வர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இன்னைக்கு அரசு பணி வழங்குறதா இருக்கு. அந்த கரூர்ல நடைபெற விழால அந்த அரசு பணி ஆணைகளை வழங்கக்கூடாது அப்படின்றது வழக்கு. இந்த வழக்கை போட்டிருக்கவங்க மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, அந்த துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் சீனி அகமது, ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் ஆகியோர் இந்த வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு நேற்று முந்தா நாள் 2 நாளும் மென்ஷன் பண்ணிட்டே வந்தாங்க. மென்ஷன் பண்ணப்ப அவங்க இல்ல நீங்க வழக்கா தாக்கல் செய்யுங்க, அது லிஸ்ட்ல வரும்போது எடுத்து விசாரிப்போம்னாங்க. இன்னைக்கு விசாரிச்சாங்க. இன்னைக்கு 4வது வழக்கா விசாரிச்சாங்க. இது இன்னைக்கு என்ன முக்கியத்துவம் பெறுதுன்னா, இன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்குது. அந்த நேரத்துல அதை கவர்மெண்ட் சைட்லயும் சொன்னாங்க. அதாவது விசாரணை துவங்கும் போது இறந்து போனவர்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேலை வழங்குவதில் என்ன தவறு அப்படின்னு முதல் நீதிபதிகள் கேட்டாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பொருளாதார உதவி செய்யணும்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்குது, உச்ச நீதிமன்றம் விசாரணையை கண்காணிச்சுட்டு வருது அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. இன்னைக்கு மாலை பணி நியமனம் வழங்க உள்ள நிலையில வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு கவர்மெண்ட் வக்கீல். இது போக அந்த மனுதாரர் வழக்கு தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னது, ஏற்கனவே கும்பகோணம் மகாமகம் சம்பவம், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம், இதுல எல்லாம் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கல. அதெல்லாம் எடுத்து பழைய கேஸ் எல்லாம் எடுத்து சொன்னாங்க வழக்கறிஞர். அதாவது ஜின்னா வாதாடினார். இதுல வழக்கறிஞர் மனுதாரர் சீனி அகமது அவருடைய தரப்புல வழக்கறிஞர் ஜின்னா வாதாடி இதை சொன்னாரு. அது போக கருணை அடிப்படை பணிக்கான விதிகளை பின்பற்ற வேண்டும் அல்லது புதிய விதிகளை உருவாக்க வேண்டும். நீங்க ஒண்ணு விதிகளை பின்பற்றி செய்யுங்க, இல்லாட்டி புது விதிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசு பணி வழங்குவது குறித்து சட்டசபையில ஏதாவது இது மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீதிபதி கேட்டாங்க. கேட்டுட்டுதான் இல்ல சட்டசபையில அதுக்கான பதில் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லல. அப்புறம் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது, தற்போது அரசு பணி வழங்குகிறாங்க அப்படின்னு மனுதாரர் தரப்பு சொன்னாங்க. இது அரசியல் மேடை இல்ல, நீங்க அரசியல் மாதிரி பேசாதீங்க, நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க, இது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லிட்டு, தற்போதைய அரசு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு கருணை அடிப்படையிலான அந்த பணியை வழங்க திட்டமிட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்ட இது போன்ற வழக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தாங்க. அது மனுதாரராலே வாபஸ் பெறப்பட்டிருக்கு. கருணை பணி வழங்குவது விதிகளுக்கு எதிரானது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கு. அரசு தரப்புல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்துல உயிரிழந்தோருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இது அரசின் கொள்கை முடிவு, இதுல நாங்க தலையிட விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு, இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்வு அது சாதாரணமா நடக்கலாம், ஒன்னும் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் பணி தற்காலிகமாகவே வழங்கணும். அரசு பணி வழங்குறது தற்காலிகமா வழங்கணும். இந்த விவகாரத்துல நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் வரை இந்த தற்காலிக பணி தான் வழங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.